ஒரு நாட்டில் நீங்கள் கிரை பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னா அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. அங்கே நீங்கள் கெத்தாக இருக்கீங்கன்னா யாருன்னு தெரியுமாடா? அந்த நாட்டுக்கு அவன் உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ தப்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அப்படி போதை மட்டும் இல்லை, இந்த படத்தில் போதையும் ஒரு சைடுக்கு தான் பேசியிருக்கோம் தவிர அதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில். குளத்தில் தான் கொலை செய்கிறது கஷ்டம். நாங்கள் யாழ்ப்பாணம் இந்த மாதம் 27ஆம் தேதி நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் பேசுவோம். இல்லை அதை நாங்கள் இன்னொரு இன்டர்வியூவில் பார்க்கலாம் அந்த படத்துக்கு பிறகு. பொதுவாக இந்த ஈழ சினிமா படங்களை பார்க்குறதுல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களும் பார்க்குற மாதிரி எடுக்கிறீங்களா, அது வேற விஷயம். ஓகே தானே ப்ரோ? இங்கே எல்லாமே எங்கட கண்ட்ரோல்லாம் இருக்கு. ட்ரக்ஸ் எடுத்துப்போம், கொழும்புலையும் யூஸ் பண்ணுறாங்க, யாழ்ப்பாணத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அரெஸ்ட்டுன்னு வந்தால் மட்டும் யாழ்ப்பாணத்தை விட கொழும்புல தான் அதிகமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் தான் திறந்தணும், நீங்கள் இல்லை. ப்ரோ இது எந்த ஏரியா டிரான்ஸ்ஃபார்மர்? எதுக்குன்னு ரியாக்ட் பண்ணாது. போனை அடிச்சு பறிக்கிற அளவுக்கு இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தன்னு தான் தெரியாம கிடக்கு. ஐபிசி உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு வானவில் நிகழ்ச்சியோட சந்தோஷமாகவே இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி என்னோட இந்த டீம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் மிஸ்ஸிங் ஜெஃப்னா டீம் தான் இருக்காங்க. ஸோ இந்த டீமோட டெய்லர் பார்த்துட்டு நம்ம வந்து நிறைய திரைப்படங்கள், அதாவது ஈழத்தில் வரக்கூடிய நிறைய திரைப்படங்களில் வந்து நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் சமீபமாக. அந்த இன்டர்வியூ எல்லாமே அந்த ஃபிலிம் எல்லாமே நான் பார்த்துருக்குறேன். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து அந்த கேமரா ஒர்க்காக இருந்தாலும் சரி, எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, கூடுதலாக வந்து அந்த டஃப் வந்து எனக்கு சரியான ஒரு டஃப்பான ஒரு ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஸோ அதனால் அவங்களை இன்டர்வியூக்கும் கூப்பிட்டாச்சு. ஸோ வணக்கம் ரெண்டு பேருக்கும். ஸோ அந்த மூவியோட டைரக்டர், அதில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறவரும் வந்திருக்காங்க. ஸோ இந்த மூவியை பார்க்க வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்றது தெரியுது. பெரும்பாலான ஆட்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம அந்த அரசியல்ன்றப்போ அதை வந்து நம்ம தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் மூவியில் காட்டுவோம். ஆனால் இந்த மூவியில் வந்து எல்லாமே அந்த ஸ்பொட்டாக அந்தந்த விஷயங்கள் அப்படியே வச்சிருக்கா, எவ்வளோ வந்தாலும் பார்க்கலாம்ன்ற மாதிரி வச்சிருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் அந்த டெய்லர்லேயே நான் பார்த்துருந்தேன். ஸோ இதுக்கு பின்னால் ஏதாச்சும் நீங்கள் ஸ்டோரி வச்சுருந்தீங்களா? இந்த ஸ்டோரி எழுதும்போது இந்த ஏதாச்சும் ஒரு, இப்போ உங்களுக்கு வந்து லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கும், இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இதை ஏதாச்சும் ஒரு மூவியில் வந்து நான் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சா, இல்லை இது உங்களோட தனிப்பட்ட ஐடியாவா? இல்லை இது இன்ஸ்பயர் ஆகின கதை ஒன்று தான். ஒரு உண்மையான சம்பவத்தை தழுவின கதை தான். எப்படின்னா, இப்போ நான் வந்து யாழ்ப்பாணம் சொந்தம். நான் வந்து படித்தது இந்தியாவில், இருக்கிறது கொழும்புல. அப்போ நான் திடீர்னு இப்போ ஜெஃப்னாக்கு ப்ரொடக்ஷன் செய்ய வரும்போது இங்கே ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். நானும் இப்போ இந்த படத்தோட ப்ரொடக்ஷன், அவங்களும் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே எங்களை சர்வ் பண்ண பையன் கொழும்பு ஏரியாவை சேர்ந்தவர். அவர் வந்து இங்கே யூனிவர்சிட்டி படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் நடந்து கொள்கிற விதமும் அந்த இதுக்குமே வித்தியாசமாக இருக்குது. அப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் கொழும்புல இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க அந்த ஃப்ரெண்டு சொன்னாங்க. அங்கே இங்கே அப்படி இல்லை. அப்போ நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இதுக்கு என்ன ரீசன்னு பார்த்து பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று இருக்குது. சரி, அப்போ இதையே நாம் எடுக்கக்கூடாது, நிறைய கதைகள் இருக்குது. அப்போ இந்த விஷயத்தையே நாங்கள் ஓப்பனாக பேசக்கூடாது அப்படின்றது ஒன்று தோணிச்சு. மற்றது என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை. பிரச்சனைகள் இப்படி இருக்குது, இது ஒரு கதையாக இருக்குது, இதை நாங்கள் சொல்கிறோம், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது தான் ஐடியா. ஆனால் இதை நம்ம சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பொலிட்டிக்கலி வந்து இப்போ ரெண்டு இடத்துக்குமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றத நான் பார்த்தேன், அதை காட்சிப்படுத்தணும்னு தோணுச்சு. ஓகே, மூவியோட ஹீரோ சார் படத்தில் வந்து அவ்வளோ ஆக்சுவலாக கொடுத்துட்டு சைலண்டாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? முதல் வணக்கம். என்னென்னா, நான் இதுக்கு முதல் நடித்த திரைப்படங்களை விட இந்த திரைப்படத்தில் வந்து என்னோட கரெக்டர் வந்து வித்தியாசமாக டிரெக்டர் காட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்களை வந்து இப்போ ஒரு டைரக்டராக ஒரு மூவி எடுக்கும் போது ஹீரோயின், ஹீரோ, வில்லன் மாதிரி எல்லாமே சூஸ் பண்ணுறது சரியான ஒரு டஃப்பான விஷயம். ஸோ இவங்க எல்லாரையுமே நீங்கள் தெரிவு செஞ்சதுக்கு காரணம் எப்படி? எல்லார்டையும் வந்து இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லி கதை எல்லாமே சொல்லும்போது இவங்களோட ரிப்ளை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, இப்போ நான் வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு முதல்ல நான் இங்கே சில ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணேன். நான் ஓனாக 2 மியூசிக் வீடியோ செஞ்சுருக்கேன். அது இல்லாமல் இன்னொரு படத்தில் நான் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணேன். ஓகே. அப்போ அங்கே டீமில் இருந்தவங்க தான் இவங்கெல்லாம். அப்போது சரி, இப்போ அவங்களோட பொட்டென்ஷியலாக வந்து பார்க்கும்போது இவங்க இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு. அப்போ அப்படியே பழகி
இந்த இதுல நடிச்ச அவ்வளோ பேரும் வந்து எனக்கு பர்சனலா நான் அவங்கள பார்த்து பழகி தான் சூஸ் பண்ணேன். இவங்க சரியா இருப்பாங்க அப்படின்றது. மற்ற அதுல இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. பர்சனலா பழகும் போது நம்ம என்ன கேட்டாலும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால ஓகே ஓகே அப்போ ஓகே இப்படி ஒரு அரசியல் கதை தான் இது அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் ஓகே தான். இப்போ என்னோட மற்ற ப்ரொடக்ஷன் அதுகள் பார்த்துருக்காங்க. அதனால இவங்களுக்கு ஓகே நான் ஏதோ நல்லா பண்ணுவேன்ற ஐடியா இருந்திருக்கு போல ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு சில பேர் தான் புதுசு, மற்ற எல்லாருமே வந்து நான் ஆல்ரெடி பழகி பார்த்து இவங்க இதுக்கு சரியா இருக்கும். ஓகே, பரிச்சயமானவர்கள் வச்சு எடுத்துருக்கிறீங்க. ஸோ டெய்லரை பார்த்ததுக்கு பிறகு நிறைய இப்போ நம்ம நாட்டு கலைஞர்கள்ன்ற வகையில் நமக்கு வந்து எப்போவுமே பாசிட்டிவான கமெண்ட்ஸை விட நெகட்டிவான கமெண்ட்ஸ் எப்போவுமே வரும். ஒரு ஃபிலிமாக எடுத்தோமேன்னு சொன்னால் என்னடா இவன் இப்படி பண்ணுறான் இவன் இப்படி பண்ணுறான்னு அந்த திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆக்களோட விமர்சனங்கள் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. ஆனால் அதுக்குள்ள ஒரு டைரக்டராக அவங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கு நிறைய நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஓப்பனாகவே இவங்க பேசியிருப்பாங்க. எங்களோட ஈழத்தில் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு நடிப்பு திறமை இருக்குது, ஒரு டைரக்டருக்கு தேவையான திறமை இருக்குது, கேமராமேனுக்கு தேவையான திறமை இருக்குது, ஆனால் எங்களுக்கு தேவையான பட்ஜெட் இல்லை. அந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு டைரக்டராக? இல்லை, அது பெரிய ஸ்ட்ரகிள் தானே. நிச்சயமா நம்மளோட இள சினிமான்றது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகரல. அதுக்கான முயற்சிகள் படிகள் தான் இப்போ தாண்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ பட்ஜெட்டாக வர்றது அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம பெனிஃபிட், நீங்கள் எனக்கு காசு கொடுக்குறீங்கன்னா அதில் உங்களுக்கு லாபம் கொடுத்தா தான் நீங்கள் திருப்ப காசு கொடுக்கணும். அப்போ உங்களை காசு கொடுக்க வைக்கிறதுக்கே நான் என்ன ப்ரூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இங்கே இருக்கும். அப்போ அதுக்கான முயற்சிகளும் அதுக்கான இது தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர மற்றபடி இப்போது பட்ஜெட் இல்லை தான் யாருக்குமே இல்லை. ஒரு சில பேர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ எனக்கும் வந்து இப்போ என்னோட ஃப்ரெண்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாட்டி இந்த படம் நான் எடுத்துருப்பேன் நிச்சயமா. அப்போ பரவாயில்ல நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு நான் நம்பினபடியே நான் இப்போ பண்ணியிருக்கேன். இதனால அடுத்தடுத்த கட்டம் நகரணுன்றது தான். மற்றது ப்ரொடியூசர்ன்ற ஸ்ட்ரகிள் இங்கே கண்டிப்பாக இருக்குது, இன்னும் இருக்கும். நாம் இது ஒரு வியாபார ரீதியாக சக்ஸஸ் ஆகுற வரைக்கும் அது இருந்துகிட்டு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தை பார்க்குற வரைக்கும் இதில் வந்து ஒரு டெய்லரில் வந்து போதை என்ற ஒரு விஷயத்தையும் வச்சிருக்கிறீங்க. நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சின்ன வயசுல இருந்து பெரியவர்கள் எல்லாருக்குமே அந்த போதை கடுமைன்றது இருந்தது. அந்த கதை வந்து அதில் என்னத்துக்காக கொண்டு வந்தீங்க? என்னென்னு சொன்னால் இது பார்க்க தெரியுது ஒரு அரசியல் ரீதியான திரைப்படம் அப்படின்ட்டு சொல்லி அதில் போதையையும் கொஞ்சம் கொண்டு வந்ததுக்கு ஏதாச்சும் பின்னால் காரணங்கள் இருக்கா? இல்லை, இது இப்போ நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இப்போ இங்கே போதைன்றது இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது தானே. அதுக்கு பின்னாடியும் அரசியல் பின்புலங்கள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேடி பார்த்தா இதுவும் ஒரு திட்டமிட்டு நிகழ்த்தப்படுற இது மாதிரி தான் இருக்கு எனக்கு. அப்ப அப்படி போதை மட்டும் இல்லை இந்த படத்துல, போதையும் ஒரு சைடுக்கு தான் பேசியிருக்கோம் தவிர அதை விட நிறைய விஷயங்கள் இருக்கு படத்துல. படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா படம் வந்து நாங்க எப்ப ரிலீஸ் பண்ண போறோம்? 27 இந்த 27ஆம் தேதி. இந்த மாசம் 27ஆம் தேதி நாங்க படத்தை ரிலீஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் பேசுவோம். இல்லை அதை நாங்க இன்னொரு இன்டர்வியூல பார்க்கலாம் அந்த படத்துக்கு பிறகு. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களோட வந்து சக கலைஞர்கள் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அதுல வந்து நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஸோ அந்த திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு டஃப்பான கட்டங்கள் என்னென்னு சொன்னால் அதில் எல்லாமே பெரும்பாலான சண்டை காட்சிகள் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் லக்ஷனா எடுக்கிறதுக்கிட்ட நமக்கு மைண்டெல்லாம் அப்செட் ஆகிட்டு அந்த அளவுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்ற மாதிரி இருக்கா ஏதாச்சும்? என்னென்னு சொல்லலாம், அப்படி நான் 2-3 திரைப்படங்கள் ஒர்க் பண்ண இதில் வந்து அப்படி கஷ்டமான இல்லை. என்ன டைரக்டர் எல்லாத்தையுமே ஈஸியாகவே எல்லாத்தையும் பண்ணி தந்ததால். எத்தனை நாட்கள் எடுத்தது இந்த திரைப்படம் உங்களுக்கு முழுசா ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கு? ஒரு 4-5 நாள். 4-5 நாள்ல இந்த படம் டோட்டல் ஃபுல்லாக எடுத்துட்டீங்களா? எடுத்து முடிச்சாச்சு. ஃபுல்லாக மேக்ஸிமம் நைட் ஷெட்யூல் தான். அப்போ ஒரு இரவில் ஒரு நாளில் நடக்கிற கதை தான் இது. ரொம்ப இல்லாத ஒரு நாளில். இப்போ நான் ஐடியாவுக்கு சொல்கிறேன். இப்போ கொழும்புல இருந்த ஒரு டீமும் யாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு டீமும் ஒரு மிஷனுக்காக மீட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்சஸ் அவங்க பேசி அதனால வர பிரச்சனைகள் அதுகள் தான். சரி, ஓகே. நம்ம வந்து மூவி ரிலீஸ் ஆக முதல் நம்ம கேட்குறதும் அழகில்லை. ஆனால் அவங்களோட டெய்லரில் வந்து அந்த ஒரு டெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ப்ரொடியூசராக ஒரு டெய்லரை ரிலீஸ் பண்ணும்போது அதில் வந்து ஃபுல் ஸ்டோரியும் அதுக்குள்ளேயே அடங்குற மாதிரி இருக்கணும். ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து தொட்டு 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 வைப்பாங்க. ஆனால் இதுக்குள்ள வந்து அவ்வளவு மூவி இருக்கக்கூடிய விஷயங்களும் அப்படியே பெர்ஃபெக்டாக வச்சுருக்கீங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு எந்தெந்த ஆக்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க? இதுக்கு வந்து ட்ரெய்லர் கட்டே வந்து இப்போ எனக்கு வேற ஒரு ஐடியா இருந்து ப்ரொடியூசர் தான் சொன்னாங்க, இது வந்து கொஞ்சம் இன்டென்ஸான ஃபிலிமாக இருக்கும், அதனால நீங்கள் இதுதான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சரியாக சொல்லுங்க அப்படின்னு. அப்போ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருந்துச்சு. இது வந்து இவ்வளோ பிரச்சனையை பேச போகுதுன்றதை நம்ம முதல்ல சொல்லலாமா அப்படின்னு இருந்துச்சு. அப்போ இல்லை பரவாயில்ல நீங்கள் சொல்லிடுங்க. அப்போ ஒரு இது இருக்கு, புரிதல் இருக்கு தானே, இப்போ சொல்றீங்க தானே இது அந்த புரிதல். நான் முதல்ல ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருப்பேன், அதில் அப்படி இருந்திருக்காது, லைட்டாக தான் இருந்தது. அப்போ இதை சொல்லிடுவோம் இப்படித்தான் இருக்கு இதுக்குள்ள.
பாருங்க அப்படின்ற மாதிரி அது ப்ரொடியூசரோட உங்களுக்கு ஐடியா வந்து அவங்க தான் அந்த டயலாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணது. ஓகே, எந்தெந்த இது வையுங்க அப்படின்றது. சரி, நீங்க ஹீரோ, நீங்க ஏதாச்சும் பேசணும். அந்த படத்துல மட்டும் ஆக்ஷன் மாதிரி இருக்காரு, சைலண்டா இருக்காரு. இப்போ யாராவது பசங்க இன்டர்வியூ பண்ண நான் பேசலாம், பொம்பளை பிள்ளைங்க இன்டர்வியூ பண்ண இல்ல, இதுக்கு முன்னால நீங்க என்னென்ன ப்ரொஜெக்ட் எல்லாமே பண்ணியிருந்தீங்களோ அந்த ப்ரொஜெக்டை விட இந்த படத்துல வந்து நீங்க நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிருக்க கூடிய. ஏன்னா லாஸ்டா நீங்க இதை செஞ்சிருக்கீங்க. ஸோ இந்த மூவி மூலமாக உங்களுக்கு நீங்க ஒரு ஹீரோவா நீங்க எந்தெந்த விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கொண்டீங்க? முதல் செய்த படங்களை விட இந்த திரைப்படத்துல வந்து இந்த கரெக்டர் வித்தியாசமா காட்டுங்க. எல்லா விஷயங்களையும் நான் கற்றுக்கொண்டிருக்கேன். ஒரு என்ன சொல்றது, மாறுபட்ட கரெக்டரை எப்படி செய்யறது, எப்படி நடிக்கலாம்ன்றது டைரக்டர் சொல்லி தந்து. சரி, ஓகே. பெரும்பாலும் நம் நாட்டு கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் ஒரு திரைப்படம் ரிலீஸ் பண்ணால் அதை வந்து இந்த இந்தியன் திரைப்படங்களோட ஒத்தி வச்சு பார்க்குறது ஒரு வளமையான ஒரு விஷயம். இதெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க வேறு எப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த இந்தியன் சினிமாவை பார்க்க இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தால் எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்களும் ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்க. எங்களோட சினிமா வளரக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா? இந்தியன் சினிமாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் வந்து இப்போ இங்கே நாங்கள் கிட்ட வந்துட்டு நம்மளோட உலக சினிமாவும் இந்தியன் சினிமாவுக்கு உண்மை இந்த திரைப்படத்தில் கூடி இப்போ நான் பார்த்ததுக்கு நான் முதல்ல நடித்த படங்கள்ல இருக்கிற டெக்னிக்கல் பிரச்சனையெல்லாம் இந்த திரைப்படத்துல வித்தியாசமா இருக்கு. சவுண்டா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. படத்தை பார்க்க தெரியும். பார்த்தா அப்புறம் நாங்க படத்தை அவுட் பண்ண அப்புறம்தான் எல்லாருக்குமே தெரியும், ஓகே இந்த படம் இப்படி வந்திருக்குது, இந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா ப்ரொடியூசர் எங்களோட ஈழத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் வந்தா நாங்கள் அவைக்கு ஈக்குவலான திரைப்படங்கள் எடுக்கலாம். ஏன்னு சொன்னா எங்களுடைய மண்ணில, எங்களுடைய மக்களுக்குள்ளே, எங்களுடைய சமூகத்துக்குள்ளே பல கதைகள் உள்ளுக்கு இருக்கு. அப்ப எங்களுடைய கதைகளை இந்தியாவில் வந்து எங்களுடைய கதைகள் திரைப்படமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கதையை வச்சு ஏன் எங்களால் முடியாது, நாங்களும் சரித்தவர்கள் இல்லை என்ற ஒரு விருமாப்பும் எண்ணமும் எங்களுடைய மனசுல இருக்குது. பெரிய பெரிய ப்ரொடியூசர்னர் முதலீட்டாளர்கள் வரையில் தந்து எங்களுக்கு இந்த திரைப்படத்திற்கு முதலீடுகளை செய்தால் இன்னும் தரமான படைப்புகளை எங்களால் தர முடியும். நிச்சயமா ரொம்ப அழகா வானவில் நிகழ்ச்சியில இன்டர்வியூக்கு வர எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. இந்த இன்டர்வியூ வந்து கண்டிப்பா பெரிய பெரிய சேனல் எல்லாமே பார்ப்பாங்க. ஏன்னா இங்க இருந்து நிறைய பேர் வந்து இந்த சேனல் எல்லாமே இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ மக்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எங்களுக்கு எப்பவுமே அந்த விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் விஷயங்கள் கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ எங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து கண்டிப்பா இந்த ப்ரொடியூஸ்ன்றது ஒரு விஷயம் தேவை. அந்த விஷயத்த வந்து நான் இல்லை, இந்த எங்களோட ஈழத்தில் இருக்கக்கூடிய அநேகமான கலைஞர்கள் வந்து இதை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ மக்கள் எப்பவுமே உங்களோட சப்போர்ட் வந்து அவங்களுக்கு தேவை. ஆனா ஒரு காலத்துல எல்லாமே ஒரு படம் நாங்க ரிலீஸ் பண்ணா இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்கிறது இல்லை. ப்ரொமோஷனா இருந்தாலும் சரி, இப்ப இன்டர்வியூ எல்லாமே இப்ப நாங்களும் அவங்கள தேடி வர்றோம். ஆனா முந்தின காலத்துல எல்லாம் அப்படி இல்லை. ஸோ அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு எல்லாமே யார் ஹெல்ப் பண்ணாங்க, இந்த மூவில யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத சொல்லுங்க. முதல்ல நம்மளோட ப்ரொடியூசர் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் ரைட்டிங் பீரியட்ல இருந்து ரைட்டிங் பீரியட்ல இருந்து எண்டு வரைக்கும் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது. மற்றது வந்து எங்கள் டீம் அதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே வந்து இப்போ நான் பேர் சொன்ன ஒரு லிஸ்ட் ஒன்று வரும், சுருக்கமாக சொல்லியிருந்தேன். அந்த டீமில் வேலை செஞ்சு அவ்வளோ பேருமே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யலை. நடிக்கிறவங்க வந்து சாப்பாடு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வாங்க, இவர் நடிச்சுக்கிட்டே அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்ப்பாரு. அப்படி எல்லாரும் மாறி 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 தான் வேலை செய்யும். அதனால் அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். மற்றது நிறைய பேர் இவ்வளோ ஒரு செட் ஒன்று நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, உதவி பண்ணாங்க. நிறைய பேர் பேர் சொன்னா பெரிய லிஸ்ட் வரும். ஆமா, பெரிய லிஸ்ட் வரும். ஏன்னா திரைப்படம் கண்டிப்பா அவங்க டெய்லர் பார்க்காதவங்க வந்து கண்டிப்பா போய் பாருங்க. அவங்களோட யூடியூப் சேனல்ல வந்து திரைப்படத்தோட டெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல மக்களுக்கு தேவையான நல்ல கருத்தை வந்து கொடுக்குற நபர்களை வந்து நாங்கள் எப்பவுமே பாராட்டுறது கிடையாது. ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்தை நீங்க பார்க்க வேணும். அது மட்டும் இல்லாம ஜூலை 27 வந்து இந்த திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பா மக்களாகி உங்களோட சப்போர்ட் எப்பவுமே அவங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. வருகின்ற 27 மல்லாவி கலாச்சார மண்டபத்தில் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு எங்களுடைய அந்த மிஷன் ஜெஃப்னா என்ற திரைப்படம் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இந்த திரைப்படத்தை நாங்கள் வெளியிடுவதற்கு காத்திருக்கின்றோம். தற்போது ப்ரமோஷன் ஒர்க்கெல்லாம் நடந்துருக்கு. மல்லாவி பிரதேச, அதாவது துணுக்காய் பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட மக்கள், அதே போன்று நம்முடைய பாண்டியங்குளம் மாந்திகளுக்கு பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட மக்கள், அதை தாண்டி வெளியில் இருக்கின்ற அனைத்து மக்களும் வருகை தந்து எங்களுடைய இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த திரைப்படத்திலே மெயினாக வந்து என்னன்னு சொன்னா, முக்கியமாக எங்கள் சமுதாயத்தில் இருக்கின்ற பல கோணல்களையும்
பல பிரச்சனைகளையும் இந்த திரைப்படம் மூலமாக உங்களுக்கு நாங்கள் வெளிக்கொணர வேண்டும் என்ற இந்த நோக்கத்தில் இந்த திரைப்படம் நாங்கள் எடுத்திருக்கிறோம். நிச்சயமாக நீங்க வருகை தந்து இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். பார்க்கின்ற பொழுதுதான் இந்த திரைப்படம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது, இந்த திரைப்படத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது, நீங்கள் எவ்வாறு மாற்றம் கொள்ள முடியும், மூளையை எவ்வாறு மாற்றிக்கொள்ளலாம் என்பதையும் நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு தெரியும். எனவே அன்புக்குரிய எங்களுடைய ரசிகர்கள், எங்களுடைய சொந்தங்கள் அனைவரும் தவறாது 27ஆம் தேதி எங்களுடைய மெல்லாவி கலாச்சார மண்டபத்தில் மாலை 4 மணிக்கு இந்த திரைப்படம் முதலாவது காட்சியாக நாங்கள் திரையிடுவதற்கு காத்திருக்கின்றோம். நிச்சயமாக வரையிலிருந்து திரைப்படத்தை கண்டுகளிக்குமாறு உங்களை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறோம். ஓகே மக்களே, அவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே. உங்களோட திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கப்புறம் நிறைய ப்ரொஜெக்ட் எல்லாமே செய்யணும் அப்படின்றது வந்து ஐபிசி குழுமம் சார்பாக நாங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ படம் ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு நானும் பார்த்துட்டு என்னுடைய கருத்துக்களை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இப்படி அடுத்த ஒரு வானவில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் லக்ஷனா.